நம்ம இந்தியாவுல அதிகமா சாலை விபத்து நடைபெறுது. எதன் காரணமா நடைபெறுது அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். நீங்க பைக்கோ, ஸ்கூட்டியோ டிரைவ் பண்றீங்க. வீட்ட வுட்டு நீங்க டூ வீலர்ல டிரைவ் பண்றீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா நீங்க டிரைவ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, ஹெல்மெட் போடணும். அதே மாரி பின்னாடி இருக்கக்கூடிய பில்லியன் ரைடர் அவருமே ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணும்போது, சேஃப்டியா உங்களுடைய பயணத்த உறுதி பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கார்ல டிரைவ் பண்றீங்க அப்புட்ன்னா, கார்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு நீங்க டிரைவ் பண்ணும்போது, பாதுகாப்பு பயணத்த நீங்க உறுதி செய்ய முடியும். ஏன்னா, நீங்க கரெக்ட்டா போனா கூட, ஆப்போசிட்ல வரக்கூடிய நபர்கள் ஏதோ சம்திங் ஒரு மிஸ்டேக்னால விபத்த ஏற்படுத்துதாங்க. ஸோ, சாலை விபத்தினால் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல, நம்ம தமிழகத்தில அதிகமா விபத்து ஏற்படுது. மரணமும் நிகழுது. அதன் அடிப்படையில நீங்க ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது ஹெல்மெட் போடாம, சீட் பெல்ட் போடாம டிரைவ் பண்றாங்கன்னா, அவங்கள சீட் பெல்ட் போட்டு, ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ண சொல்லுங்க. இதுல வேற டவுட்னா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. போலீஸ்க்கு அழணும்னு சொல்லி நீங்க சீட் பெல்ட்டோ, ஹெல்மெட்டோ போட வேண்டாம். உங்க ஃபேமிலி அழக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஹெல்மெட், சீட் பெல்ட் போட்டு நீங்க பயணத்த உறுதி பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியம்.